ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை vlog-ஆ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இது விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ. நம்ம வீட்டில் ஒரு விநாயகர் இருக்கார். 4 இயர்ஸ் பேக் எங்கள் அம்மா பிரதிஷ்டை பண்ண விநாயகர். டெய்லி பூஜையோட ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் அவருக்கு நெய்வேத்தியம், அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே நடக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் அவங்களால முடிஞ்ச பிரசாதம் எதையாவது செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதை அவருக்கு படைச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிக்கிறதுக்கே அன்றைக்கி டைம் ரொம்ப ஆகிடும். ஸோ அடுத்தடுத்து வர்ற நாட்களில் மிச்சம் பிரசாதம் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டை இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் டீ போட்டலான்ட்டு தான் இன்றைக்கி ஈவினிங் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு மொத்தமே ஒரு 6 ஸ்வீட் கொழுக்கட்டை தான் வந்திருந்தது. ஸோ கொஞ்சமாக ஆப்பிள் கட் பண்ணி பாப்பாவுக்கு ஈவினிங் தர்றதுக்காண்டி வேக வச்சுக்கிறேன். சைட் பை சைட் நான் பால் வச்சுருந்தது கொதிச்சிருச்சு. அதில் கொஞ்சமாக ஏலக்காயும் கிராம்பும் போட்டு டீ போட்டுக்கிறேன். ஜென்ரலாக ஈவினிங் டீக்கு சுக்கு, மிளகு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ப்ரப்போர்ஷனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி அந்த பவுட்ரு தீந்துடுச்சு. டீ மசாலா தீந்துட்டதுனால நான் இது மட்டும் போட்டு டீ வச்சுக்கிறேன். சைடில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அந்த கொழுக்கட்டையும் ஆப்பிளையும் வேக வச்சுக்கிறேன். இது வந்துட்டுருக்கும்போதே நான் கார கொழுக்கட்டைக்கு தாளிச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு உளுந்து செவந்ததுக்கப்புறம் கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த கார கொழுக்கட்டை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவளுக்கு அடிக்கடி இதை நான் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி பிடி கொழுக்கட்டையாக தான் செய்ய போகிறேன். அந்த பிடி கொழுக்கட்டை செய்யும்போது நம்ம கையில் இருக்கிற அச்சு படும் இல்லையா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் நான் பிடி கொழுக்கட்டை ஒன்றா பிடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்வீட் கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் இந்த பிடி கொழுக்கட்டையை அதே தட்டில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ டீ நல்லா கொதிச்சிடுச்சு. இதை நான் ஸ்டெயின் பண்ணிக்க போகிறேன். தனியாக ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சர்க்கரை போடாமல் எடுத்துருவேன், அது அப்பாவுக்கு. இந்த சைட் ஸ்வீட் கொழுக்கட்டையும் நல்லா குக் ஆகிடுச்சு, ஆப்பிளும் குக் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்துகிட்டு அதிலே கார கொழுக்கட்டையை வச்சு நான் குக் பண்ணிக்க போகிறேன். இது குக் ஆகிட்டுருக்க டைம்லையே பாப்பாவுக்கு வேக வச்சுருக்க ஆப்பிளோட கொஞ்சமாக பால் கலந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் அவளுக்கு ஈவினிங் தரதுக்கு. நான் எப்போவுமே சமைச்சிட்ருக்கும்போதே சைட் பை சைட் க்ளீனிங் முடிச்சிடுவேன். கவுண்டர் டாப் க்ளீனிங், கொஞ்சம் வெசல் வாஷிங் எல்லாமே பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சதை நம்ம ஹாட்டாக நிம்மதியாக சாப்பிட்லாம். டெய்லி ஈவினிங் நான் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா டீ போடுவேன். அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிறது அப்பாவுக்கு, ரைட்டில் இருக்கிறது ஸ்ரீக்கு. ஏன்னா அப்பாவுக்கு சக்கரை போடக்கூடாது, ஸ்ரீக்கு கப்பில் குடிக்கணும். மற்ற 3த்தில் 1 எனக்கு, அம்மாவுக்கு, அப்புறம் அம்மாவுக்கு ஹவுஸ் ஹோல்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு அத்தை வருவாங்க அவங்களுக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இல்லாதனால நாங்கள் அந்த 3 டம்ளர் டீயில் எது கூட சாப்பிட்டுப்போம். பாப்பாவும் அதுக்குள்ளே எழுந்துட்டதுனால அவளுக்கு ஆப்பிளை ஊட்டி விட்டுட்டு இந்த ஸ்வீட் காரம் அண்ட் சுட சுட டீயை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டு ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.